பிற்கால பல்லவர்களை பற்றி பார்க்குறோம். பிற்கால பல்லவர்களை மகேந்திரவர்மன் பற்றி பார்க்குறோம். மகேந்திரவர்மன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சமண சமயத்தை பின்பற்றினார். அதுக்கப்புறம் சப்பரால் சைவ துறவி அப்பர் திருநாவுக்கரசரை வந்து சைவத்துக்கு மாற்றினார். அதுக்கப்புறம் திருவதி என்ற இடத்துல ஒரு சிவாலயத்தை வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில்களை கட்டுபவன் என்னென்னா சேத்தக்காரி என்று புகழப்பெற்றார். இவர் வந்து கோயில்களை அது கட்டுறதுனால இந்த பட்டமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மண்டகப்பட்டு கல்வெட்டை வந்து கட்டினார். அது வந்து அவரை வந்து விசித்திர சித்தன் என்று புகழப்பெற்றார். இவர் நெக்ஸ்ட் வந்து செங்கல், மரம், சுண்ணாம்பு, உலோகம் போன்றவற்றை பயன்படுத்தாமல் என்ன பண்ணாருன்னா, இதெல்லாம் பயன்படுத்தாமல் பிரம்மன், சிவன், விஷ்ணு இவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டினார். வந்து கட்டடக்கலைக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தாரு. திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை வந்து அறிமுகம் பண்ணார். கேட்கலாம், திராவிட கட்டடக்கலைக்கு புதிய பாணியை அறிமுகம் பண்ணான்னா மகேந்திரவர்மன். அதனால் வந்து மகேந்திர பாணி சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. மகேந்திர பாணினா மகேந்திரவர்மன். திராவிட கட்டடக்கலையில் வந்து ஒரு புதிய பாணி வந்து அறிமுகப்படுத்துறதுனால இவர் வந்து மகேந்திர பாணி சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மத்தவிலாச பிரகடனம் இந்த நாடகத்தை வந்து எழுதுகிறாரு. இந்த நாடகத்தை வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் இந்த நாடகம் வந்து பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் இந்த நாடகம் வந்து குறிப்பிடப்படுகிறது இந்த நாடகத்தில். நெக்ஸ்ட் வந்து சாளுக்கிய அரசன் யாருன்னா இரண்டாம் புலிகேசியோடு பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் வந்து போர் புரிகிறாங்க. இரண்டாம் புலிகேசியோடு சாளுக்கிய அரசன் சாளுக்கிய தலைநகரம் வாதாபி. போர்கள் வந்து மகேந்திரவர்மனுக்கு சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசிக்கு வந்து போர்கள் வந்து ஏற்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போரில் வந்து இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை வந்து வெற்றி கொண்டு நாட்டில் வடகிழக்கில் பெரும் பகுதியை வெங்கி பகுதியை வந்து கைப்பற்றாரு. மகேந்திரவர்மன் தான் வெற்றி கொள்கிறாரு இந்த போரில். நெக்ஸ்ட்டு மகேந்திரவர்மன் வந்து மகேந்திரமங்கலம், மகேந்திரவாடி என்ற இரு நகரங்களை வந்து அமைக்கிறாரு. இவரோட சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா சங்கீர்ணஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரகாரப்புலி, விசித்திர சித்தன், சத்யசந்தன்.